இப்போ நான் வந்து என்ன அசஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் லெவல் கூடியிருக்கு இந்த ரீசெண்ட் டேஸ். அவர்களுக்கு வந்து விஜய் டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்கிறது இதெல்லாம் தாண்டி ஓகே நம்ம ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கிறோம் போல, நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து டர்புலன்ஸ் பெருசாக கிடையாது, வி கேன் ஹேவ் அ ஸ்மூத் சைல் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் லெவல் கூடியிருக்கு. முன்னாடி வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க, மென்டலி அவங்க ரொம்ப வீக்காக இருந்தாங்க. நம்மகிட்ட பேசும்போதெல்லாம் தலைவராக நீங்களாம் ஒரு ஆள் சொல்லக்கூடாதா அப்படின்னு மாற்றி மாற்றி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நவ் தேர் கான்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ். இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே தலைமை அலுவலகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த வேட்புமனு தாக்கல் விருப்பமனு தாக்கல் நடந்துருச்சு. எவ்வளோ ஜூபிலியண்ட்டாக அடிக்கிறாங்கன்றீங்க. நிறைய ஜோஷ். டிராஃபிக் ஜாம் பற்றி எல்லாரும் பேச்சு உங்களுக்கு புரியுங்களா? சுற்றி பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்து தான். அந்த இடத்துக்குள்ளே போட்டு அடித்து வந்து ஒரு 200 வண்டி எப்பயும் நிற்குது. நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்க்குறேன் இளைஞர்கள் அது வந்து நல்லா தாடி வச்சுட்டு கோங்குமாக வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 20 பேர் பின்னாடி வச்சுக்கிட்டு வாழ்க வாழ்க கோஷம் போட்டு, அதாவது விருப்பமனு தாக்கல் செய்கிறதுல ஒரு நம்பிக்கை தெரிகிறது உங்களுக்கு புரியுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தொகுதியில் போட்டிடுவாங்கன்னு தெரியாது, எந்த தொகுதியில் போட்டிடுவாங்கன்னு தெரியாது, யாருக்கு சீட்டு தெரியாது, அவங்க கட்சியிலே யாருக்கு சீட்டு தெரியாது. இவ்வளோ ப்ராபபிலிட்டி லெஸ்ஸாக இருக்கும்போது இவ்வளோ ஹாப்பியாக பண்ண. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நண்பர் ஒரு அரசியலில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண சொன்னார். தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்களில் வந்து கிறிஸ்தவர்கள் நிறையா விருப்பம் தாக்கல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கும் எல்லா கட்சியிலுமே. அவங்க ஏடிஎம்கேல பயங்கர ஹாப்பியாக வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இல்லை, இது வந்து நமக்கு ஆகாது, ஏற்கனவே அந்த பக்கம் கொஞ்சம் டிஎம்கே ஸ்ட்ராங்காக அந்த ஏரியாவில் இருக்கும். அதனால் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த முறை வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து தாக்கல் பண்ணுறாங்கன்னு வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார். இப்போ இவங்களாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க பாருங்களா, விரும்புகிறாங்க பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நேற்று முந்தானத்து கூட நான் ராசி ஒருத்தர் தாக்கல் பண்ணியிருக்கேன், நாமக்கல்ல தாக்கல் பண்ணியிருக்கேன். ஒரே குரூப்புகள் வந்து ஒரே உற்சாகத்தில் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த ஏடிஎம்கே பிஜேபியோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் கூட்டி இருக்குங்கிற நான் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்குனாலே அதில் என்ன சேதம் ஏற்படும்? அவங்கள கூட்டணிக்கு வந்து எவ்வளோ கூட சீட் கொடுப்பாங்களா, குறை சீட் கொடுப்பாங்களா, அவர்களுடைய முறையில் வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கேலையும் தேர்தல் அறிக்கைக்கான குழு வந்து கூடி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுடைய அறிவிப்புகள் என்ன வரும்? இப்போ பொங்கலுக்கு வந்து 5000 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. அப்போ 5000 ரூபா கொடுத்தா அது வந்து ஒரு பூஸ்டாக மாறுமா? ஏன்னா தேர்தலுக்கு நெருங்கி வரும்போது அவங்க பல ஸ்கீமில் அறிவிக்கலாம். டிஎம்கே இஸ் நோன் ஃபார் தட். நம்ம வந்து 2 ஏக்கர் நிலம், கலர் டிவி, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அறிவிச்சவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பெருசாக வந்து ஒரு கதாநாயகன் அப்படின்னு திரு சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ 2006-11 தேர்தல். அப்போ அந்த மாதிரியான ஒரு கணக்கெல்லாம் வரும்போது நம்ம வந்து இது எப்படி எதிர்கொண்டது அப்படிங்கிறது தான் பேசியிருக்காங்க. நம்ம எங்கே இருக்கிறோம், டிஎம்கே அலையன்ஸ் எங்கே இருக்குது, விஜய் வந்தால் என்னாகும், வராட்டி என்னாகும், நம்ம எல்லாம் ஒன்றா தேர்தல் சந்திச்சு அப்படி இருக்கும். இதுதான் அவங்க பேசுனது. உள்ளே நடந்தது நாம் அறிந்த வகையில் இதுதான். அது எல்லாமே ஸ்மூத்தாக நம்ம வந்து ஒரு அவங்களுடைய முறையில் குறைக்கும்படியாகவோ அந்த எல்லாம் உற்சாகமாக தான் வந்து நின்னாங்க பார்த்தாங்க. நீங்கள் வந்து திரு பியூஷ் கோயல் பேட்டி கொடுக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நல்ல ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. எல்லாருமே ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப தெளிவான பார்வையில் இருக்கிறாங்க, தெளிவான பாதையில் இருக்காங்க தெரியுது. அதுதான் இன்னைக்கு இந்த 2 பேருக்கான சந்திப்பில் நடந்த விஷயம்.